மக்களே வெல்கம் டு ஷீரோ vlog. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பிகே பாரடைஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து சன்கனூர் ப்ரோ. சன்கனூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேர்ட் இது. ஓகே, இதோ ஃபுல்லி டர்ம்ட். அந்த கலர் பேட்டர்ன் எப்படி இருக்கு பாருங்க, yellow ஷாவ். பயங்கர டாமினேட் பண்ணுது. ஆமா, ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்குல இருக்கிறப்போ ஒரு கலர் இருப்பாங்க. நான் அதையும் காட்டுறேன் எப்படி இந்த கலர் எப்படி மாறுதுன்னு. இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே சிக்ஸுக்கான இதுதான், ஒரு சப்போர்ட் ஃபீடிங்கான ஒரு சிக் இதுதான். கலர் வந்து டல்லா இருக்கு. ஆமா, கலர் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் எழுதி எப்படி இருக்கு. இது வந்து ஒரு கிரீனிஷோட சேர்த்து இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு 3 month 4 month ஆவற பேர்ட் இது. ஓகே, இது ஒரு 3 to 4 monthல இருக்க பேர்ட். இந்த சைஸ் வந்துருவாங்க. சைஸ் வந்துரும் நல்லாவே. சன்கனூர் எப்பவுமே சைடு வரும். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா A19 ஒரு பவுடர் இருக்கு. ஓகே, انا காட்றேன். அந்த மாதிரி பவுடர் தான் ஃபுல்லாவே இது பண்றோம். சிரியன் ஆம்ஸ்டர் இன்னொருத்தர் இருக்காரு. இங்க இருக்கவங்களா சிரியன் ஆம்ஸ்டர்ஸ் தான். கீழ இருக்குது எல்லாமே. இது அதை விட கொஞ்சம் சைஸ் பெருசா வருது. எது? ஆமா, சிரியன் வந்து 7 inches வரைக்கும் வளரும். இதோ இங்கலாம் இருக்க பாருங்க. இதோ வரேன். சிரியன்ல ஒரு சின்ன சைஸ் உங்களுக்கு. அதுல மீடியம் சைஸ். ஆமா, இந்த மாதிரி இந்த சைஸ்ல இருந்து நீங்க எடுத்து நீங்க இது. இவங்க என்ன பிரைஸ் வராங்க? இது இவங்களும் உங்களுக்கு 500 அந்த மாதிரி வரும். 500 அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங். ஆனா இவங்க எந்த கலர் எடுத்தாலுமே 500 தான். ஓகே, பிரைஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்குமா இல்ல இங்க எல்லா இடத்துலயும் ஒரே பிரைஸ்? என்கிட்ட எல்லா இடத்துலயும் ஒரே ரேட் தான். நான் எல்லா இடத்துலயும் அங்க ஒரு பிரைஸ், இங்க மார்க்கெட் வரவங்க மார்க்கெட் வந்து வாங்கிட்டோம், ஷாப்புக்கு வரவங்க ஷாப்புக்கு வந்து வாங்கிட்டோம். அந்த மாதிரி தெரிஞ்ச மார்க்கெட் விட இங்க வந்து வாங்கும்போது இன்னும் நிறைய. இங்க வந்து என்கிட்ட மார்க்கெட்ல இப்போ இவ்வளவுதான் குவான்டிட்டி எடுத்துட்டு வர முடியும், பிளஸ் அதுக்கான பொருளும் இவ்வளவுதான் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்றதா கம்மியா தான் எடுத்துட்டு வர முடியும். ஆனா இது தேவை அக்சசரிஸ் கேஜ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு என்கிட்ட. நீங்க இதெல்லாம் ஆன்லைன்ல பார்த்ததோட அதிகமாவே இருக்கும். இப்பெல்லாம் ஒண்ணு இருக்கான்ட்டு அக்சசரிஸ் ஏரியா கூட்டிட்டு போகும்போது உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு சிரியன் தான். இது வந்து செமி அடல்ட். செமி அடல்ட். இதுவே செமி அடல்ட். ஆமா, அடல்ட்னா அது இருக்கா, பெருசா இருக்கு. கரெக்ட்டா, அவனா அடல்ட். ஓகே, அடல்ட் எல்லாம் பாருங்க எப்படி. அதிகபட்ச சைஸே உங்களுக்கு இதுதான். அது ஃபீமேலா? மேல் மேல் மேல். அதிகபட்ச சைஸே இதுதான். 7 inches கை உள்ளங்கை சைஸ் அவ்வளவுதான் வளருவாங்க. ஓகே, இது எவ்வளவு சொன்னீங்க? இது உங்களுக்கு அடல்ட் எல்லாம் நம்ம கிட்ட ஒரு 700 அந்த மாதிரி பீஸ் உங்களுக்கு. ஆமா, ஏதாவது செமி அடல்ட் பேட்டர்ன் தான். அதே லாங் கோட் ஷார்ட் கோட் ரெண்டு இது இருக்கு. எல்லாம் தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. ஃபுல்லா அந்த மாதிரி இருக்காங்க. இவங்க எல்லாம் எஜாக் ப்ரோ. இங்க நின்னு இருக்காரு பாருங்க. ஓகே ப்ரோ. இது அடல்ட் எஜாக். இது வந்து செமி அடல்ட் தான் ப்ரோ. செமி அடல்ட் தான். அடல்ட்டோட செமி அடல்ட்டா கஸ்டமர் எடுத்தா தான் ப்ரோ அவங்க இடத்துல இது ஆகி எல்லாமே நல்லாவே இதுவாகும். அவங்க கையில ஃபிட் ஆகும்ல. ஆமா, இது பால் மாதிரி வைப்பாங்களோ? ஆமா ப்ரோ. இது பாருங்க, பால் மாதிரி கியூட்டா இருக்கானுங்க. செம கியூட்டா இருக்கும். இது இப்ப நம்மளால வீட்ல வச்சு தாராளமா வளர்க்க முடியும். சூப்பரா வளர்க்கலாம் ப்ரோ. இந்த மாதிரி டேங்க் செட்டப் இருக்கு, கேஜ் செட்டப் இருக்கு. ஓகே, இவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவீங்களா? எல்லாமே நம்மளே சொல்லி கொடுத்துருவோம் ப்ரோ. மெயினா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கஸ்டமருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சதுன்னா நானே புதுசாலாம் நிறைய நானே ஓனா பண்ணிலாம் கத்து வச்சு நின்றுருக்கேன். நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதோட நம்மளே பார்த்து கத்துக்கிறதும் சரி, நம்மளே ட்ரை பண்ணியே அதுல ஒன்னே சக்சஸ் ஆகுது இல்ல ஃபெயிலியர் ஆகுது. ரெண்டே விஷயம் தான் நடக்கும். சக்சஸ் ஆனாலும் கத்துக்க வேண்டியதான், ஃபெயிலியர் ஆனாலும் ஏத்துக்க வேண்டியதுதான். அதே விஷயம் தான். இது மேல ஃபீமேலா ப்ரோ? இது வந்து உங்களுக்கு ஃபீமேல் ப்ரோ. ஃபீமேல் எவ்வளவு ப்ரோ பிரைஸ் கோட் பண்றீங்க? இது ஸ்டார்டிங் நம்ம கிட்ட எஜாக் பாத்தீங்கன்னா 2500 வந்து இருக்கு பீஸ். இது வந்து உங்களுக்கு 3K வரும். அதே மாதிரி தான் குட்டி செமி அடல்ட் அடல்ட் அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கு. இவங்க என்ன சாப்பிடுவாங்க? இவங்க நான் வெஜிடேரியன் ப்ரோ. ஃபுல்லா நான்வெஜ் மட்டும் நல்லா வெளுத்து கட்டுவாங்க. பொட்டாசி மாசம் எங்க வீட்டுல சாப்பிட வர மாட்டாங்க. இவங்க மட்டும் நல்லா எங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா இவங்க வந்து நான் வெஜிடேரியன், கம்பல்சரி நான் வெஜிடேரியன் போட்டு. இவங்க நம்ம வெளியில எடுத்துட்டு போக முடியுமா? எடுத்துட்டு போலாம் ப்ரோ. இவங்களுக்கு டிராவலிங் கிட்லாம் இருக்கு. ஓகே, நான் தான் சொல்றேன் எக்ஸசைஸ் ஏரியா நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் இருக்கான கேப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே பெட் ஏரியா ப்ரோ. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான எக்ஸசைஸ் இங்க எங்க இருக்கு? எல்லாம் பெட் ஏரியா தான் இங்க ஃபுல்லா. சொல்ல வந்துட்டேன். இது என்ன ஃபிஷ் ப்ரோ? ரொம்ப டிஃபரெண்டா இருக்கானே. இது ஆலிகேட்டர் கார்டு ப்ரோ. ஓ, இந்த சில பேர்லாம் இந்த முதல்ல மீன் எல்லாம் வாங்க பாருங்க. ஆமா, பாக்க அந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. ஃபுல்லாவே இதுல ஒரு 2-3 பீஸ் இருந்தது. ஒரு பேர் ஒருத்தவங்க எடுத்து இப்போ ஒரு பீஸ் இருக்காது. இப்போ இது வந்து சைஸும் கொஞ்சம் அதிகம். இது பெருசா? ஆமா பெருசு. இது இன்னும் பெருசா வளரும். எவ்வளவு தூரம்? இந்த டேங்க் சைஸே வளரும். டேங்க் சைஸே வரும். டேங்கோட பெருசா வளரும். முன்னாடி இருக்கும் போலயா? ஆமா, டேங்க் வந்து 3 feet. இது வந்து ஒரு 1 feet 1.5 feet கிட்ட அந்த மாதிரி இருக்கும். அதோட சைஸ். இது நார்மல் ஃபிஷஸ்ல இருந்து உங்களுக்கு ஐ ஃபிஷ் வரைக்குமே நம்ம கிட்ட கிடைச்சிரும் ப்ரோ. ஆனா என்கிட்ட ஃபிஷ் வந்து நார்மலா இருக்கிறது வந்து கடல்ல எடுத்துங்க. இப்போ இனி அதே தான் நான் சொன்னேன், என்கிட்ட குடோன் இருக்கு. அங்க வந்து பார்த்தா ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் நடந்துன்னு இருக்கு நம்மளுது. அதுக்கு நீங்க இது வேணும் அப்படின்னாலுமே அதுவும் கிடைச்சிரும். ஓகே, இந்த மாதிரி காமனா நீங்க ஃப்ளோரான் வேணா அங்க ஃப்ளோரான் இருக்கு. இங்க பேரட் ஃபிஷ் இருக்கு. இங்க ஆஸ்கர் இருக்கு. இங்க காலைல இருந்தது இது அரோனா இருந்தது சோல்டு. இப்ப 2 ஃப்ளோரா இருந்தது, இப்ப ஒரு ஃப்ளோரா தான் இருக்கு. இங்க வந்து லிமிடெட் ஸ்டாக் தான். நான் ஷாப்ல ஒரு லிமிடெட் ஸ்டாக் தான், டிஸ்பிளே தான். ஆனா என்னோட குடோன், ஏன்னா குடோன் ஏரியால அதிகமா இருக்கும். அதே மாதிரி தான், அதே தான் என் ஃபார்ம் ஏரியால அதிகமா. இதெல்லாம் நிறைய கொஞ்சம் தாய்லாந்து போகுது. இந்த கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா pearl scale கோல்டு. இதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான்.
இந்த பேர்ல் ஸ்கேல் கோல்டு. ஆமா, இது வந்து பாடியில பேர்லா இருக்கும். ஆமா ஆமா, இது கொஞ்சம் எப்பனா எங்கன்னா கிடைக்கிற ஒரு கோல்டு தான். அதெல்லாமே புள்ளி புள்ளியா இருக்கிற சொல்லுங்களா. ஓகே, இந்த லயன் ஹெட் அதுக்கப்புறம் இந்த கோல்டு எல்லாம் நீங்க எடுத்துடலாம். கொளத்தூர்லயே அந்த மாதிரி எடுத்துடலாம். சில விஷயம் தான் கொஞ்சம். ஆமா, சில இதெல்லாம் எங்கன்னா எடுத்துடலாம். ஃபிஷ்ல எல்லாமே இந்த வீடியோ அந்த மாதிரிலாம் எடுத்துடலாம். நீங்க ஏஞ்சல் அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த பாருங்க, செம்மையா அவங்களே நம்மளுக்கு ட்ரைன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா ப்ரோ, ஏன்னா எல்லாருக்கும் அவங்க இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, நான் கையை எடுத்துட்டு போகாம ஆசையா வரப்ப தான் கஸ்டமருக்கோ பிடிக்கும். கரெக்ட். அந்த மாதிரி தான் மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அதுக்காக ஃபுட் ஃபீட் பண்ண அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நம்மள. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓப்பன்லேயே வச்சுருக்கீங்க. ஆமாம், இதோ பாருங்க, இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆஹா, இதோ பாருங்க, இது நல்லா இருக்கு ப்ரோ. பாண்டா மாதிரியே செம்ம ஆக்டிவாக இருக்கும் ப்ரோ. சூப்பராக காணும். கலரே செம்ம இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி கலர் இருக்கு. இதோ பாருங்க, இது ஒரு மார்க்கிங்கு. ஓ, இந்த மார்க்கிங் பொறுத்தா மார்க்கிங்லாம் இருக்கு, நிறைய மார்க்கிங். இது நல்லா கியூட்டா டிராப் ஆம்ஸ். ஆமா, இதோ இங்க வந்து பாருங்க, இந்த சைடுல இருக்கு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் செமி அடல்ட் சைஸ். இது எல்லாமே அடல்ட். இதோட கொஞ்சம் அடல்ட். இதுதான் அடல்ட். இதுதான் அடல்ட். ஆமா, இதான் அடல்ட் சைஸ். அவ்வளவு ரொம்பலாம் இல்ல, பல்ஜி ஆயிடும். அவ்வளவுதான். அதுலயே அடல்ட்லயும் உங்களுக்கு பேட்டர்ன் வேணாலும் பேட்டர்ன் இருக்கு. அடல்ட், செமி அடல்ட். ஆமா, அந்த குட்டி அந்த மாதிரி இருக்கு. இது வந்து டிராப் ஹாம்ஸ்டர்ஸ் ப்ரோ. இந்த மாதிரி ஓபன்ல வச்சு வளர்க்கலாம். ஓபன்ல வச்சு வளர்க்கலாம். அதுக்கேத்த சைஸ் இருக்கு. ஓகே, அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நீங்க இது பண்ண முடியும். இல்லனா வெளிய கூச்சு. ஆமா, ஹைட். இது வந்து பார்த்தா 4 இன்ச் வளர்னா இதோட ஒரு 6-7 இன்ச் ஹைட்ல இருந்துச்சுன்னா இது வளரும். இது வந்து டிராப் ஹாம்ஸ்டர். ஓகே, நீங்க பாத்துங்க, ஃபேன்டைல் பேர்ட். ஃபேன்டைல் மணிப்புறாவா? நல்லா இருக்கு. ஃபேன்டைல் பிஜிஎன். ஓகே, இதுவும் உங்களுக்கு கலர்ஸ் வைஸ் இந்த மாதிரி ஃபேன்சியா வேணாலும் இருக்கு. பக்காத பேர்ட் இல்ல போலயே. எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சிருவோம் ப்ரோ. சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டீங்க. ஆமா, எது இருந்தாலும் இருக்கும். இன்னொன்னு நான் அவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல, இவங்கள பத்தி நிறைய இருக்கு விஷயம். நான் ஒன்னு வந்து எக்ஸ்பிளைன். இப்ப நம்ம கடையில என்னென்ன இருக்குன்றதை நீங்க பாத்துருக்கீங்க. அதே மாதிரி இவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதையும் பார்ப்போம். எது இருந்தாலுமே ஏன்னா என்கிட்ட எல்லாமே ப்ளே பண்ற மாதிரி தான். ஓகே, நீங்க எது எடுத்தாலும் பிளேயிங் ஏரியா தான். ஃபுல்லாவே ப்ளே பண்ற டாய்ஸ், ஆமா, வீடு எல்லாமே இருக்கு. எல்லாமே அது பார்க்கலாம். அதுவும் பார்த்துடலாம். சரி, ஓகே, வாங்க போலாம் ப்ரோ. அக்சரி செக்ஷன் வந்தாச்சு. ஹாய் ப்ரோ, நம்ம இப்போ இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா அக்சரி செக்ஷன் ப்ரோ. நம்ம இப்போ கீழே இருந்தோம், அப்படியே செகண்ட் ஃப்ளோர் மேலே வந்திருக்கோம். இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்ல ஒரு இது இருக்கு ப்ரோ. சின்ன பசங்க எல்லாரும் டாய்ஸ் எல்லாமே, பாண்டா மாதிரியான டாய்ஸ் தண்ணிக்குள்ள வைக்கிறதுக்கு எல்லாமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இல்ல. ஹோல்சேல்ஸ்ல எல்லாமே எல்லாம் 80 ரூபீஸ் தான் ப்ரோ. எது எடுத்தாலுமே இது 80 ரூபீஸ். ஆமா, கியூட்டா இருக்காங்க. இதோ பாருங்க, இதெல்லாம் நிறைய ஹோல்சேலா நம்மளுக்கு போயின்னு இருக்கு ப்ரோ. அதனால நான் இப்படி வந்து வச்சிருப்பேன். டிஸ்ப்ளே காட்டணும்னா எல்லாமே காட்டலாம். டிஸ்ப்ளேன்னு வச்சா எல்லாமே சூப்பரா வச்சுக்கலாம். இன்னும் நம்ம வந்து செட்டப் தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நம்ம ஷாப்ல. ஓகே, இத பாருங்க, இந்த மாதிரி அழகழகா பாண்டாஸ் இது பொம்மை இந்த மாதிரிலாம் இருக்கும். நல்லா பாண்டா காட்டுங்க. இத பாருங்க, பாண்டா செம கியூட்டா இருக்கு. அதுலயே டெடி பியர் இது எல்லாமே கூட இருக்கு. ஓ, இது வந்து இப்படினா தண்ணி டேங்க்ல வைப்பாங்களா? ஆமா, டேங்க்ல வைப்பாங்க. சில பேர் ஒவ்வொருத்தருக்கு வீட்ல கூட சின்ன ஒரு ஷோகேஸ்ல கூட வைக்கிறதுனா வைப்பாங்க. இது ரொம்ப கியூட்டா இருக்கு ப்ரோ. டெடி பியர். ஆமா ப்ரோ. இங்க பாருங்க, டாக் இதுலாம் இருக்கு. ஓகே, எங்க இவர் பாருங்க, ஹலே கலர் பயங்கரமா இருக்கு. அந்த ஹார்ட் ஷேப்லாம் போட்டு. ஆமா, அழகா இருக்கு. நானே இந்த இது பாத்தீங்களா ப்ளூ, இது காமிச்சு பாத்துறீங்களா? பிங்க் ப்ளூ நல்லா இருக்கு ப்ரோ. இல்ல பிளைன் இந்த மாதிரி கலர்ஸ். பேபி பிங்க். ஆமா, டாக் பாத்தீங்களா? ஆஹா, கேட். இது கேட், இது டாக். செம்ம கியூட்டா இருக்கு. இங்க பாருங்க, டால்பின் பாருங்க, நல்லா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ, குழந்தைங்க உள்ள வச்சு நிறைய எடுத்துப்பாங்க ப்ரோ. இது எல்லாமே நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. இதெல்லாம் இது இங்க இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு கேரக்டர் செட் எல்லாமே இருக்கும். ஓ, இந்த கார்ட்டூன் கேரக்டர் செட் எல்லாமே இருக்கும். ஓகே, அவங்களுக்கு தேவையான அந்த டீம் மெம்பர்ஸ் அவங்க எல்லாமே. பேர்ட்ஸ் ஃபிஷஸ் காமிச்சீங்க. இப்ப டாக் செக்ஷன் அது டாக்லாம் இருக்கு. வாங்க காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஃபிஷ்ல இங்க பாருங்க, டேங்க்ஸ்லாம் எல்லாமே டேங்க்ஸ் இந்த மாதிரி செட்டா எடுக்கிறதுக்கலாமே. ஆனா நீங்க குளத்தூர்லயே கம்பேர் பண்ணி இங்க வந்து ரேட்டை கம்பேர் பண்ணீங்க. உங்களுக்கு அதுதான் மெயினா நீங்க ரேட். ஏன்னா நான் செட்டே வந்து இது இவ்வளவு பெரிய டேங்க் இருக்கு. எவ்வளவு ப்ரோ? எத்தனை ஃபீட் ப்ரோ? அது வெறும் 1000 ரூபீஸ் தான் டேங்க். உங்களுக்கு 1000 ரூபீஸ். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் செட்னா எப்படியோ கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு ஒரு உங்களுக்கு 1800 அந்த மாதிரி செட்ல ஓவரால் அவ்வளவுதான். ஆமா, கீழ இருக்க லெக் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம போல்டா, நல்ல கனமா இருக்கு. செம்ம கனமா இது பண்றதுதான் போறது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஓடு இல்லையே வுட்லயே இருக்கு, நம்ம கிட்ட பிளாஸ்டிக்லயே இருக்கு. அந்த மாதிரியும் நம்ம இது பண்ணி தரோம். ஒரு சைஸ் அது வந்து உங்களுக்கு 3 ஃபீட், அதுக்கப்புறம் வந்து 1.5 வந்து. ஓகே, புரியுது உங்களுக்கு. அது மாதிரி கொஞ்சம் பெரிய டேங்க்ல ஸ்மால் 1x2 அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஓடி எல்லாமே கிடைக்கும். சின்ன தொட்டில இருந்து எல்லாமே கிடைக்கும். நான் எல்லாமே எடுத்து காட்டணும். இப்போ இந்த சைடு ராடன்ஸ்க்கானது. ராடன்ஸோடதா? நம்ம ஆம்ஸ்டர் ஐட்டம் இது எல்லாமே. ஆம்ஸ்டர்ஸ்க்கு ஃபுட் இது பாருங்க,
இது ஒரு பெல்லட் ஃபுட் இருக்கு. இந்த மாதிரி கண்டென்ட் பக்கெட் ஃபுட் நம்ம எப்படி பக்கெட் பிரியாணி சாப்பிடுறோம் அது மாதிரி. அடுத்து இந்த மாதிரி பெல்லட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரிலாம் செம்மையாக தரும் ப்ரோ. ஏன்னா கொஞ்சம் நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா சப்ளிமெண்ட்ரி ஓவராக கொடுக்காம, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கொடுக்காம இருந்தால் அது குட்டி அதுவே சாப்பிட்றது ப்ரோட்டீன்லாம் இல்லாமல் அந்த மாதிரி ஆம்ஸ்டர்ஸ்க்கான இஷ்யூலாம் வந்து அப்பதான் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டில் வாழ்ந்தா நான் ஒரே கான்செப்ட் தான் நினைக்கிறேன். அது வைல்டில் நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானது அதுவே எடுத்துக்கும். நம்ம வளர்க்குறப்போ நம்மளுக்கு நான் ஒன்னே ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு பேர்ட்ஸில் இங்கே வாங்கலாம். இப்போ இந்த மாதிரி மெடிசன்ஸ் இருக்குல்ல, ஆமாம் இந்த மாதிரி மெடிசன் இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும் என்கிட்ட மெடிசன்ஸ். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி மல்டி விட்டமின் இதோ பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி மல்டி விட்டமின் ஏன்னா நம்ம கூண்டில் வளர்க்கும் போது அதுக்கு தேவையான சக்தி நம்ம தான் கொடுக்கணும். அதை கொடுக்க மாட்டோம் நிறைய பேர். வெறும் தேனை வச்சா சீட்ஸ் வச்சா மட்டும் போதும்ன்றாங்க. ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா மினரல் வேணும், ப்ரோட்டீன் வேணும், கால்சியம் வேணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ளிமெண்ட் தண்ணியில கலந்து கொடுப்பாங்களா? ஆமா தண்ணியில ஒன் டே விட்டு ஒன் டே குத்திங்கன்னா செம்மையா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் குடுக்கறப்பதான் அதுக்கான growth பிளஸ் முட்டை வச்சா முட்டை பொறிக்க மாட்டுது, அது முட்டை போட மாட்டுது, இந்த பிரச்சனை இல்லாம இது ஆகும். ஏன்னா அதுக்குள்ள வந்து இது ஆகணும். இப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்பெல்லாம் இந்த பேர்ட் கேர் இருக்கு. பேர்ட் கேர் கொடுக்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த லூஸ் மோஷன் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி லிவர் டானிக் இது பண்ணும். இதெல்லாம் மெயினா எதுக்கு மனுஷங்களுக்கு நிறைய இருக்கு ப்ரோ. இன்னும் இருக்கு, இன்னும் பேர்ட்ஸ்க்குலாம் இருக்கு. நீங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த செக்ஷன்லயே இங்க பாருங்க இந்த விமரால் இந்த மாதிரிலாம் வச்சிருப்போம். ஏன்னா வந்து காமனாவே மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற எல்லாத்தையும் வச்சிருக்கீங்களாங்க? எல்லாமே தேவை ப்ரோ. ஏன்னா உயிர் போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஒரு பிரோஜனம் இல்லை. என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஸ்டேஜ்ல போயிட்டு அதுக்கப்புறம் போய் மெடிசன் தேடுறதோட முன்ன இருக்கிறப்ப இந்த மாதிரி மல்டி விட்டமின் அப்படி இந்த மாதிரி கால்சியம் பிளஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுங்க. அப்படி மினரல் அதுக்கான எல்லாமே இருந்தால் தான் அப்போதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு இது இருக்கும். அப்போதான் அது கிளைமேட் சேஞ்ச் அப்போ இதெல்லாமே பிரச்சனை இல்லாமல் வர்றதுக்குலாம் இது பண்ணுறது. ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே பண்ணணும். நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா நீங்கள் பார்த்துருவீங்க அப்புறம் அந்த ஒரு இது. இப்போ இது எல்லாமே ஆம்ஸ்டருக்கான டாய்ஸ் ப்ரோ. இந்த வீல்லேயே ஒரு 2-3 மாடல் இருக்கு. இந்த வீல் இருக்கு, இந்த மாதிரி வீல் இருக்கு. இது எல்லாமே ஃபுல்லாக பாக்ஸ் பீஸ் வரும். அப்படி வந்து பால் பாருங்க, வாக்கிங் பால் நம்ம வச்சிருப்போம்ல ஆம்ஸ்டருக்கான வாக்கிங் பால்ஸ். இது வந்து ஆமா செம்ம சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி வீல் இருக்கு. இப்போ இங்க இருக்கலாமே பால்ஸ் தான் ப்ரோ. எல்லாமே வெரைட்டி, சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிளா ஆம்ஸ்டர் கேஜ் செம்மையா இருக்கு. அபார்ட்மெண்ட்ல நம்ம மட்டும் வாங்குறோம்ல, அவங்களும் அபார்ட்மெண்ட் வாங்க. இது வந்து 3500 வரும். இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 ஃப்ளோர். அவங்களுக்கு இந்த மாதிரி சாண்ட் பாத், ஆம்ஸ்டர்க்கு சாண்ட் பாத் எல்லாம் பண்றதுலாம் இருக்கு. அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. அது மாதிரி சாண்ட் பாத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ப்ளே பண்ற வீலு, இந்த டனல், ஆமா வாட்டர் பாட்டில், ஃபுட் எல்லாமே இதுலயே வந்துடும். நிறைய மாடல் கேஜ் இருக்கு ப்ரோ. இப்போ இது ஒரு மாடல் பாத்தீங்களா, இது ஒரு மாடல். அதுவும் இல்லாம எனக்கு கலர்ஸும் இருக்கு. இப்போ ரெட் கலர் இருக்கா, இதுல கிரீன் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர் இந்த மாதிரி வரும், பிங்கும் வரும். இதுல இது ஒரு மாடல். இது எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. இது ஒரு மாடல் இருக்கு. இன்னொரு மாடல் காட்டுறேன், இத பாருங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. இது ஒரு கலர், இதே பிங்க் கலர் வரும். இதுலயும் இந்த ஒரு மாடலும் இருக்கு. இது ஒண்ணு இருக்கு, குட்டி பசங்களை கவர் பண்றதுக்காக இந்த கலர் இருக்கு. ஆமா ப்ரோ, செம்மையான ஒரு இதுலயே இருக்கும். இந்த மாதிரி சின்னதா டிராவலிங்க்கு யூஸ் பண்றது. ஓகே, டிராவலிங்லயே நம்ம இப்போ வீட்ல வந்து பெரிய செட்டப்ல ஆம்ஸ்டர்ஸ் இருக்கிறோம், சுகர் கிளைடர்லாம் இருக்கட்டும். ஆனா வெளியே எடுத்துட்டு போனா ஒரு சின்ன செட்டப் கொடுக்கணும், இந்த மாதிரி செட்டப் கொடுக்கலாம். இதே மாதிரி இது ஒண்ணா, இதுல சின்னது பாருங்க, இது ஒரு செட்டப் இருக்கு. இதை விட சின்னது. ஆமா, இந்த மாதிரி சின்ன டிராவலிங்ல யூஸ் பண்ணலாம். ரெண்டு பேருக்கு ஒரே பேருக்கு ஒரு பேர் கரெக்ட்டா இருக்கும். இல்ல கலர்ஸ் எல்லாமே கூட இருக்கு. இது ஒரு கேஜ் மாடல். ஓகே, அதுக்கு அப்புறம் இன்னொரு மாடலும் காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு இன்னும் செட் பண்ணாம வச்சிருக்க மாடல்லாம் நிறைய இருக்கு. செட் பண்ணி வச்சா சேல் ஆயிடலாம், அந்த மாதிரியும் இருக்கு. இந்த பாருங்க, இது ஒரு மாடல். இதுல வந்து கிரே கலர், ப்ளூ கலர் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்கும். என்கிட்ட இப்ப நான் காட்டினது மட்டும் இல்ல ப்ரோ, என்கிட்ட ஆம்ஸ்டர் ஏகப்பட்ட மாடல் இருக்கு. நீங்க தேர்னாலும் கிடைக்காத மாடல்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. இப்ப இதெல்லாமே பால் வெரைட்டி நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு இதுலயே டிராவலிங் நம்ம எஜாக்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஆமா வெளியெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக வெளியே நம்ம சுத்துறோம்ல, அதுலயும் நம்மள கூட வச்சு சுத்துறதுக்கு. வெறும் டிராவலிங் இது மட்டும் இல்ல, டிராவலிங்லயும் பாத்தீங்கன்னா பவுச் வெரைட்டியும் இருக்கு. இந்த மாதிரி சுகர் கிளைடர் பவுச்சஸ் எல்லாமே வெளியே எடுத்துட்டு போறதுக்கு. இத பாருங்க, உள்ள கட்சி போட்டு தனியா இது போட்டு ஆமா காத்து போறதுக்கு. இது வந்து ஹேண்ட் பேக் மாதிரி சைடுல மாட்டி பேக்ல வச்சு எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி கிளைடருக்கு, ஆம்ஸ்டர்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் இது இருக்கு. இன்னொன்னு இதுலயே இந்த மாதிரி ஆம்ஸ்டர்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்கும். ஆமா, அதெல்லாம் இருக்கு. இன்னொரு பவுச் காட்டுறேன் பாருங்க. இப்போ இதெல்லாம் ஒரு மாடல். இது ஒரு மாடல், நல்லா டிஃபரண்ட் கலரா இருக்கு பவுச். இது வந்து சைடுல இது ஜிப்பிலா இது இருக்காது. ஓகே, இதுக்கு ரோப் இந்த மாதிரி தனியா வரும். உள்ள இப்படி வச்சு சைடுல மாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஓகே, புரிஞ்சு. அந்த மாதிரி ஆமா, சைடு பேக் மாதிரி அந்த மாதிரியும் இருக்கு. அது உள்ள கேஜ் குள்ள செட் பண்றது.
கிளைடருக்கான பவுச். கிளைடருக்கு இன்னும் ஏகப்பட்ட மாடல் இருக்கு ப்ரோ. என்கிட்ட ஸ்டாக் வந்து கேலியானே இருக்கும். நான் அது வர வச்சு எடுத்துட்டு வரதுக்கிட்டே, ஏன்னா இங்க யாரும் மேக் பண்றது இல்ல, இங்க யாருமே எதுவும் இது பண்றது இல்ல, எல்லாமே ரெடி பண்றது இல்ல. அதனால வரதுக்கு இது சில பேர் டர்ட்டில்ஸ் வளர்க்குறாங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி யூவி லைட் எல்லாமே இருக்கும். ஓகே, தனியா பல்பு வேணாலும் தனியா பல்பும் கிடைக்கும் நம்ம கிட்ட. அது தனியா போட்டே ஆகணும் ப்ரோ. ஏன்னா சன்லைட்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதுக்கான இது கிடைக்கும். சன்லைட்ல இருந்து அவங்களுக்கான சத்தம் எடுத்துப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ரெப்டைல்ஸ் எல்லாமே கம்பல்சரி இது பண்ணி ஆகணும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ்லேயே இது கிடைக்கும் உங்களுக்கு. கீழே கூட நம்ம கிட்ட இது ஒரு இகுவானாலாம் இருக்கு, நீங்க அதெல்லாமே கூட பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் வச்சிருப்போ கம்பல்சரி அதுக்கு தேவையான நீடு வந்து கொடுத்தே ஆகணும். ஓகே, நீங்க வந்து நேர்ல வந்து இங்க பாக்குறப்ப தான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு. நம்மளால எல்லாமே வீடியோல கவர் பண்ற முடியாது. அதனால உங்களுக்கு ஏகப்பட்ட மாடல்ஸ் எல்லாமே. இப்போ இதெல்லாம் வாட்டர் பாட்டில் எதுக்கு யூஸ் பண்றோம், இது பாருங்க. முயலுக்கு இவ்வளவு பெரிய பாட்டில், ஆம்ஸ்டருக்கு இந்த சின்னது, ஆம்ஸ்டருக்கு 2-3 வெரைட்டி இருக்கு. இது பாருங்க. ஓகே, இல்ல சின்ன சின்ன பாட்டில்ஸ் சைஸ் கேத்த மாதிரி இத்தனை ml இருக்குன்ற 80 ml இருக்கு, 125 ml இருக்கு. வாட்டர் பாட்டில்ல தண்ணியே குடிப்பாங்க அவங்க, தண்ணி குடிக்கிறது. அதனால கம்பல்சரி அது கூட கிளைடரும் அதில் தான் குடிக்கும், எஜாகோ அதில் தான் குடிக்கும், ஆம்ஸ்டர்ஸும் அதில் தான் குடிக்கும். அதனால நம்ம அதுக்குன்னு வச்சிருப்போம். இன்னொன்று இந்த மாதிரி பெட்டிங்லாம் வச்சிருப்போம், ஃப்ளேவர்டு பெட்டிங். ஏன்னா கேட்டு டாக் எல்லாமே நீங்க வெளியே எடுத்துட்டு போறீங்களா, ஆனா இவங்கலாம் வந்து பெட்டிங் போட்டு தான் வைக்கணும். என் பேர்ட்ஸுக்கு ட்ரேலயே நான் உட்டன் சேரிங்ஸ் தான் போட்டிருப்பேன். நீங்க இப்போ என்னோட வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நான், ஏன்னா அது வந்து நம்ம யூரின் மோஷன்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ. இப்போ இந்த வுட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ளேவர் இருக்கும். இப்போ லெமன் இருக்கு, அடுத்து வந்து ஆப்பிள், அதுக்கப்புறம் லாவெண்டர், அந்த மாதிரிலாம் ஃப்ளேவர். ஸ்மெல்லு வந்து யூரின் ஸ்மெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஓகே, அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ளேவர் டிபேட்டிங் கொடுக்குது. இதெல்லாம் இம்போர்ட்டடு. அதுக்கப்புறம் நார்மலாக என்னாலுமே உட் ஷேவிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வருது? இதில் 40 rupees தான் ப்ரோ. அந்த இது அது வந்து 250 வரும். 250. ஆனால் அது வந்து அதிகமாக, நான் 40 விற்கிறதோ 250 விற்கிறதோ ஒன்று தான். பிரிச்சு விற்கிற மாதிரி இருக்கும். அது இது மொத்தமாக எடுத்துக்கலாம், அதுவே நல்லது. அப்படி இந்த மாதிரி கான் கேப் மெட்டீரியல் இருக்கு. இது ஒரு மெட்டீரியல், இது 80 rupees per kg அந்த மாதிரி இருக்கு. இப்போ இன்னொன்று நீங்கள் பேர்ட்ஸுக்கெல்லாம் சளி பிடிக்கும் அப்படிலாம் அவ்வளோ கிளைமேட்டுக்கு, அது மாதிரிலாம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் மெடிசன்லாம். அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க. இங்கே அங்கே பாருங்க இன்னொன்று, இந்த இது இருக்குல்ல டெட்ராசைக்ளின்ற இது டேப்லெட்லேயே வரும், இந்த மாதிரி வரும். இது வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், எல்லா பேர்ட்ஸ்க்கும். பேர்ட்ஸ் இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த வீக் ஆகிறதுலாம் ஆகாது. ஓகே, நான் இதை பற்றி டீட்டெயிலாக கூட நான் சொல்கிறேன். ஆனால் இதை பற்றி உங்களுக்கு அந்த மாதிரிலாம் மெடிசன்லாம் கொஞ்சம் எப்போனா வாரத்தில் கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் உடம்பு. ஓகே, புரியுது, அதெல்லாம் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும். நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்துருவோம்ல, இன்னொரு செக்ஷனை போயிடலாம். செக்ஷன் போகுமா? வாங்க, அப்படியே வாங்க. ஓகே, இப்போ இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாமே டாக் கேட்டுக்கான ஃபுட். இது அதுதான் ப்ரோ, ரேட் ரொம்ப அதிகமாக வச்சுப்பாங்க. எல்லாமே நம்மளே காமனாவே ஒரு பிரைஸ் கொடுத்துறோம். எல்லாத்தையும் எடுத்துறோம், டாக், கேட், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் எல்லாமே, ஃபிஷஸ் எல்லாமே எடுத்துறோம், எல்லாமே இருக்கும். நீங்க ஒரு மார்க்கெட் போற மாதிரி இது ஒரு ஃபீல் ஆகும் ப்ரோ. மினி மார்க்கெட் தான். அதே அப்டேட் பண்ணி அதுக்கு இப்படி ஒரு அப்டேட் எதிர்பார்க்கல ப்ரோ. இங்க பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் இருக்கும். கம்பெனியும் நல்ல குவாலிட்டில தான். நீங்க நார்மலா வேணா இந்த பியூர் பெட் இருக்கும், அது மியாவ் பிராண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ராயல் கேனன் இருக்கு. டாக்ல மார்க்கெட் ஃபுல்லாவே மியாவும் அந்த ராயல் கேனன் மட்டும் தான். ஆமா ப்ரோ, நல்லா இருக்கும்ல. இப்போ லிவர் ப்ராப்ளம்லாம் வரும் ப்ரோ உங்களுக்கு, சும்மா கிடையாது. நீங்க டாக் கேட்லாம் எடுக்கிறப்போ அதுக்கான ஃபுட்டு கொடுத்தாதான் அந்த பிரச்சனைலாம் வராம இருக்கும். நீங்க அதெல்லாம் அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக தான். இப்போ இதெல்லாம் டயோ பிராண்ட்லயே இந்த மாதிரி வந்து இது ஃபுட் எல்லாமே இது கூட நல்லாவும் இருக்கு உங்களுக்கு. இது இருக்கு கிரேவி, நம்ம எப்படி நம்மள போன ஹோட்டல்ல கிரேவி அது மாதிரி கேட்டுக்கு டாக்ல கிரேவி இதெல்லாமே எல்லா ஃபிளேவர்டும் இருக்கும். உங்களுக்கு நார்மலா பட்ஜெட்டா வேணும் 30 ரூபா அந்த மாதிரினாலும் 50 ரூபா அந்த மாதிரியும் இருந்தோ இருக்கு. அவங்களுக்கு கிரேவிஸ் இருக்கு ஃபுல்லாமே டாக் கேட்டுக்கு. இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா மில்க், இது வந்து மில்க் இப்போ பேபிஸ்க்குலாம் கொடுப்பாங்கல்ல, அதுமாதிரி பார்ன் பேபிக்குலாம் நம்ம செர்லா கொடுக்கல இந்த மாதிரி டாக் தோடு குத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அப்போதான் க்ரோத்தும் வரும். அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் ட்ரைன் பண்றதுல பிஸ்கெட்ஸ் இருக்கு. இந்த கம்பெனியும் செம்மையா இருக்கும். உங்களுக்கு காமனா டூல்ஸ் அப்படி அதெல்லாமே நம்ம கிட்ட கிடைச்சிரும். எல்லா பிராண்டுமே என்கிட்ட இருக்கும் ப்ரோ. ஆனா சாம்பிள் பாக்கெட் வேணாலும் சாம்பிள் பாக்கெட் நம்ம கொடுத்துருவோம். அப்படி கேட்டுக்கு சாண்ட் வேணா கேட் சாண்ட் இருக்கு. அதுல கேட்டுக்கு ஷாம்பு சோப்புலாம் இருக்கான்னு கேட்டீங்கனாலும் இருக்கு. இங்க மாதிரி கேனன் கிளீனிங் இருக்கு, அதுக்கான டிக் ஷாம்பு வீடு மாதிரி வச்சு பக்காவா எல்லாம். இது பாத்தீங்கன்னா அந்த டிக்லாம் வருது இல்ல பூச்சி இதெல்லாம், அதுக்கான ஷாம்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுலயே வந்து பவுடர், டிக் பவுடர் அதுக்கானதும் இருக்கு. நார்மலா ஷாம்ப்ஸ்லேயே ஃப்ளேவர்டு வேணுனாலும் ஃப்ளேவர்டும் இருக்கு, கேட்டுக்கும் இருக்கு. அப்படி ஃபோம் ஷாம்பு தெரியல, யாராலுமே வந்து வெளியே போறவங்களுக்குலாம் தண்ணி போட்டுலாம் குளிப்பாட்ட முடியாது. ஆனா இந்த மாதிரி ஃபோம் ஷாம்பு இருக்கும், அது நீ மேலே போட்டு வைப் பண்ணாலே போதும். இதுக்குன்னு வைப்பர்லாம் இருக்கும் இந்த மாதிரி, அதை வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் இருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஏர் க்ரோத்லாம் வர்றதுக்கான மெடிசனு, முடி கொட்டுது ஆனா எனக்கு அது முடி கொட்டலாம் நிறுத்தணும், அதுக்கான நல்ல இதுனா அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரியும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுல் செட்டப்லாம் இருக்கும் ப்ரோ. இப்போ இந்த மாதிரி பாட்டில் இருக்கா, பாட்டில் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணியும் வரும், ஃபுட்டோ வச்சுக்கலாம். அந்த மாதிரி செட்டப் அந்த மாதிரியும் இருக்கு. காமனா இந்த மாதிரி ஸ்டீல்ல பவுல்லையும் இருக்கு. நம்ம கிட்ட சோப்பு இருக்கு,
அதுக்கப்புறம் டாக் கேட்டுக்கு வைப் பண்ற மனுஷனுக்கு என்ன தேவையோ அது அது எல்லாமே இருக்கு பெட்ஸ்க்கு வந்து ப்ரோ. என்கிட்ட பேஸ்ட்லாம் இருக்கு ப்ரோ. பேஸ்டா? ஆமா ஐயோ, அது இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலேஜ் டெய்லி brush எல்லாமே இருக்கு. சொல்லுவீங்க போலயே. அதெல்லாம் பண்ணா நல்லா தான் இருக்கும். சீப்பு இந்த மாதிரி நல்லா கோம் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணா வெறும் அந்த ஏர் மட்டும் வந்துடும். அந்த மாதிரி மாடல் சீப்ஸ் இருக்கு. இதோ இங்க வந்து பாருங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிம்மர். கேட் டாக் நம்ம இது கோம் பண்ணலாம் அந்த மாதிரி ட்ரிம்மர். அந்த மாதிரி ட்ரிம்மர் இருக்கு. இது எல்லாமே டாய்ஸ். நெயில் ட்ரிம்மர்? ஆமா நெயில் ட்ரிம்மர். ஓகே. இது வந்து டாய்ஸ் இருக்கு. அவங்க ப்ளே பண்றதுக்கான மஞ்சு ட்ரீட்ஸ் கொடுக்கறதுக்கு இது வந்து எல்லாமே கேட்டுக்கான ட்ரீட்ஸ். இது டாகுக்கான ட்ரீட்ஸ். அந்த மாதிரி ட்ரீட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மஞ்சு இருக்கு, போன் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோப்ஸ் எல்லாம் கலரா இருக்கும். நல்லா செயின் ரோப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்தீங்கன்னா வைங்களேன், இல்லாத பொருள் இல்ல என்கிட்ட இது இல்ல அப்படின்னு ஆட் பண்ணுன்னு சொன்னீங்கனால ஆட் பண்ணிடுவேன் நான். அந்த மாதிரியும் இருக்கு. அப்படி பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோழி வளர்க்குறவங்க அவங்களுக்கான இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா தேவை. ஆஸ்ட்ரோவைட்லாம் நல்ல ப்ரோட்டீன் இதெல்லாமே கூட நம்ம கிட்ட கிடைக்கும். அந்த மாதிரி யாருக்கு எது வேணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாது. இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் நல்லா ப்ரொவைட் பண்ணும். இந்த பால் ஊட்டின்னு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் இது போட்டிங்கன்னா செம்மையாக மில்க் ப்ரொவைட் பண்ணும்போது நல்லா இருக்கும். அப்படி இப்போ அடிப்படுது, இப்போ எதனா ஒரு மாடுக்கு அடிப்படுதுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே இருக்குது. ஆயில்மெண்ட்டும் தனியாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே வாங்க, இது ஆயில்மெண்ட். அடிப்பட்டா பேர்ட்ஸுக்கு இதுக்கெல்லாமே ஆயில்மெண்ட். ஏன்னா பேர்ட்ஸுக்கெல்லாம் நிறைய இதெல்லாம் போடுவோம் எனக்கு தெரிஞ்ச ஆயில்மெண்ட் உடனே கியூர் ஆகும். அந்த மாதிரி எனக்கு வேணும்னா இப்படி போட்டுக்கலாம், வேணும்னா இப்படி போடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே மாடல் ஸ்ப்ரே எதுவும் இருக்கு. அந்த மாதிரி என்கிட்ட இவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிரும். ஓவராலா நீங்க எதுனாலுமே தேட தேவையில்ல. நீங்க பிகே பெட் பாரடைஸ்னு சர்ச் பண்ணாலே போறோம். அதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறதுலாம் பேர்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் சீட்ஸ் தான். நார்மலா வேணாலும் நார்மலா இருக்கு. தேனெல்லாம் 60 ரூபா அந்த மாதிரில இருந்தும் இருக்கு. பெரிய இம்போர்ட்டட் மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் மிக்சட்லாம் இல்லை இம்போர்ட் சீடே வந்து பெருசா இருக்கும் தேனையே. அந்த மாதிரி சீட்ஸும் நான் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இதுவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பிகே பெட் பாரடைஸ் சர்ச் பண்ணுங்க. வந்தீங்கன்னா அழகா ஒரு இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது இருக்கும். என்கிட்டயும் என்ன வேணும் இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னாலும் நம்மள சொல்யூஷன் மெயினா பார்த்தீங்கன்னா சொல்யூஷனை வந்து சால்வ் பண்றது தான் நம்மளோட இது. ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறது தான் மெயினான ஒரு இதுவே நம்ம பிகே பெட். சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரக்டா வந்து விசிட் பண்ணி எனக்கு என்னென்ன சப்போஸ் உங்ககிட்ட இல்லாததை கேட்டா கூட நீங்க அரேஞ்ச் பண்ணி தருவீங்க. கம்பல்சரி அதுக்குனால ஃபுல் ட்ரைனிங் எனக்கும் கொடுத்துறீங்க. ஆமா அதுவும் சொல்லி பிரைஸும் கம்மியா பண்ணி கொடுத்துறீங்க. ஆமா கம்பல்சரி. நீங்க ஏன்னா என்கிட்ட எடுக்கிறீங்களா, என்ன ஒண்ணே சொல்றேன், பார்கிங்ன்றது வராதீங்க. என்கிட்ட பிரைஸ் வந்து வெளியே சொல்றேன், என்கிட்ட கேட்டு பாத்துருங்க. உங்களுக்கு வந்து பார்கிங்கே பண்ண மாட்டீங்க. ஒரே 4-5 பக்கம் எல்லாத்தையும் விசாரிச்சுங்க, என்கிட்டயே வந்து வாங்கிக்கோங்க. ஆமா விசாரிங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு பொருள் நம்ம வாங்கணும்னு வைங்களேன், வீட்டுல நம்ம அம்மாக்கு இருக்கும் அந்த இது இல்லாம 4 பக்கம் விசாரிச்சு வாங்குவாங்கல்ல வீட்டுல, அம்மா 4 பக்கம் விசாரிங்க, எது பெஸ்ட்டோ சூஸ் பண்ணிங்க. ஆனா என்கிட்ட விசாரிச்சு என்னோட பிரைஸை நீங்க கம்பேர் பண்ண உங்களுக்கே தெரியும். நான் வந்து என்னோட ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து உங்ககிட்ட புல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கே ஆசைப்பட்டு எடுத்துப்பீங்க. ஏன்னா அது குவாலிட்டி பிளஸ் பிரைஸ் ரேஞ்ச் மெயினா அதுதான் ப்ரோ. அந்த பிரைஸ்க்கு அந்த குவாலிட்டி ஒர்த்தா இருக்கணும். உங்களுக்கே ஃபீல் ஆகும் ப்ரோ. நான் வந்து சொல்ல தேவையில்ல. மார்க்கெட்ல போகும்போது 1-2 கம்மியா இருக்கு பிரைஸ், அது வந்து எதனால கம்மியா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்ல. கிளியரா தெரியும் ப்ரோ. அந்த பொருளை இந்த பொருளை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். சிக்கு ஆமா தெரியாது கம்பல்சரி. ஏன்னா தள்ளி உண்ணோன்னு பாக்குறதுன்றது என்ன ரைட் ஆகும்னா சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. கரெக்ட் சரிங்களா? அதை பார்க்காதீங்க. ஒரு வாட்டி வாங்குறீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பெட்டுன்றது லைவ் ஐட்டம்ன்றது நம்ம கூட அட்டாச்மெண்ட் ஆக போகுது. எமோஷனி கம்பேர் ஆகிற ஒரு இது விஷயம். ஆமா அது வந்து யார்கிட்ட போகணும் அவங்க வந்து அவங்ககிட்ட தான் போகும். அதனால இந்த பெட்டை சூஸ் பண்ணல, உங்களுக்கு பிடிச்சாம காசுலான்றது செகண்டரி தான். ஆசைப்பட்டீங்களா அதை இது பண்ண பாருங்க. ஆனா நீங்க வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இதுதான் அப்படின்றது ஸ்பார்க் ஆகும், அதுதான் அப்போ அதை சூஸ் பண்ணி. ஆனா அது எப்படி வளர்க்கணும் அந்த கைட்னஸ்ல எல்லாமே நம்மளும் சொல்லி தந்துருவோம். பிளஸ் அதுக்கு தேவையானது இதெல்லாம் கொடுத்தாகணும். நான் ஏன் இதெல்லாம் இவ்வளோ சொல்றேன்னா, நீங்க கொடுத்தாதான் அது லைஃப் ஸ்பேன். இப்போ ஒரு 10 வருஷம் இருக்குப்பா அப்படின்னா 10 வருஷம் வரும். எனக்கு சில பேர் கேட்பாங்கப்பா வந்துட்டு இவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு நீங்க நம்ம பண்ற மிஸ்டேக் தான் இருக்கும். ஏன்னா பெட் வாங்குறதோட இல்லாம கம்பல்சரி கொடுக்கணும். பெட் ஃபுட் மெடிசன் எல்லாமே இப்போ நம்மளே வந்து ஒரு ரூம் குள்ள அடைஞ்சிருக்குன்னா நம்மளுக்கே வெறுப்பாங்கல்ல. கரெக்ட் தான். எப்படி நம்மளும் எப்படி பிளேயிங்க்கு தேவை, நம்மளுக்கும் ஒரு எல்லாமே தேவை. நம்மளுக்கு எப்படி கசப்பு சுவை எல்லாமே இருக்கணும்ல, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு எல்லாமே தேவை. விளையாடுறதுக்கோ விளையாட இருக்கணும், அவங்களுக்கும் சைலண்டா அந்த மாதிரி. பிளஸ் மெடிசன் பார்க்காதீங்க, அது ஒரு சப்ளிமெண்டரியா பாருங்க. சப்ளிமெண்டரியா பாக்குறப்பதான் அதுக்கான தேவையானதுல அதை எடுத்துக்கும். அது எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமோ அது மட்டும் தான் வச்சிருப்பேன். நான் எல்லாமே நான் வந்து டெஸ்ட் பண்ணியோ நான் அனுபவப்பட்டு தான் வச்சிருப்பேன். நான் வந்து கொடுக்குறாங்க சாம்பிள் செக் பண்ணி பார்ப்போம் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணது மட்டும் தான் என்னோட வச்சிருப்பேன். அப்படி ஏகப்பட்ட இதெல்லாம் வச்சிருக்க மாட்டேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவான பீஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்கும். அப்போ வந்து நானும் கொடுக்க முடியும் தைரியமா. இப்போ வந்து எனக்கே அது சரின்னு பண்ணலன்னா நான் விற்க மாட்டேன். நம்மளுக்கு கத்துதான் மற்றவங்க. எனக்கே அது சரி இல்லை தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா தேவையில்ல,
பண்ணவே தேவையில்ல. ஏன்னா அது வாங்கிட்டு போய் அவங்க கஷ்டப்படுறதுக்கு அது தேவையே இல்லையா, அது என்கிட்டயே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிடும். எனக்கே ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு நீங்க சொல்றதை பார்த்துட்டு. ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா இது இல்லாம வேற எக்கச்சக்கமா இருக்குன்னு வேற சொல்றீங்க. இருக்கு ப்ரோ, என்கிட்ட இருக்கு. நீங்க நான் மார்க்கெட்ல அப்பப்போ ஒன்று எடுத்துட்டு வருவேன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நீங்க எது இருந்தாலும் கிடைச்சிரும் ப்ரோ. எனக்கு இப்போ இது வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் தராம இருக்க மாட்டேன், கம்பல்சரி. அப்படி இல்லைன்னா இப்போ ஏதோ ஒன்று கூண்டு செய்யறது, இப்போ நம்மளே மேனுஃபேக்சர் பண்றதா இருந்தா நான் அதை உடனே பண்ணி தருவேன். ஆனா லைவ் ஐட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கிங்ல இதெல்லாம் வேணும் அப்படின்னா உடனே என்னால் செய்ய முடியாது. நேச்சுரலா அதுவே தான் என்னால் செய்து தர முடியும். ஆனா அதுக்கான டைம் குத்தினா நான் தந்துருவேன். ஓகே. ஏன்னா இப்போ எனக்கு டைம்லாம் நான் கேட்கறது 1 வாரம் 2 வாரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ஒரு நாள் அந்த மாதிரி 2 நாள் அவள் தான். ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நம்மளே சப்ளை பண்றோம். ஓகே ப்ரோ. நான் வந்து எனக்கு நம்ம வந்து நம்மளே எல்லா இடத்துக்கும் நம்ம சப்ளை பண்றது ஹோல்சேல் தான். என் போர்ட் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஹோல்சேல் சப்ளை தான். நீங்க எதுனாலும் என்கிட்ட ரெகுலர் கஸ்டமரா வந்துனே இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு செம்ம பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. என்கிட்ட வந்துனே இருக்கவங்களுக்கு பிரைஸ்லாம் எல்லாமே 10 ஒரு நல்ல பாக்ஸா கண்டெய்னர் எடுக்கிறவங்களுக்கு வெறும் ஒரு பீஸ்க்கு அந்த ரேட்ல நான் போட்டு. நீங்க சொன்னது எனக்கு ஒரு ஐடியா. சப்போஸ் ஒரு சில பேர் இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, நீங்க அவங்களுக்கு சப்ளை பண்ணுவீங்க. என்ன கேட்டீங்கன்னா பிசினஸ் பண்ண முதல்ல ஆசைப்பட்டு பண்ணுங்க, பிசினஸா எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா ஆசைப்படுற மாதிரி கஷ்டமோ நஷ்டமோ நம்ம ஏத்துப்போம். எனக்கு அது ஸ்ட்ரகிள் வந்தாலும் நான் ஃபேஸ். இப்போ நம்ம பிடிக்காத வேலை, இப்போ நான் ஒரு சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு, நான் இப்போ படிச்ச உடனே ஆஃபீஸ் போய் சேர்றோம்பா, சேர்ந்தோடனே பிடிச்ச அந்த ஆஃபீஸ்க்காக இத்தனை மணி நேரம் எக்ஸ்ட்ராவா வேலை செய்வீங்களா? செய்ய முடியாது. ஏன்னா போன உடனே பிடிக்காத வேலையை வந்து எப்படி தூக்கத்தை விட்டு செய்ய முடியும்? ஆனா இதே நீங்க பிடிச்ச வேலையா அந்த நடுராத்திரி 2 மணி இருந்தாலும் நானும் அந்த மாதிரி தான் ப்ரோ. எனக்குலாம் டைமிங் பார்க்க மாட்டேன். பிடிச்ச வேலையை வந்து பிடிக்கிறப்பதான் அது வந்து உங்களுக்கு பிளஸ் ஆக முடியும். பிடிக்காம நீங்க செஞ்சீங்கன்னா அது மைனஸ்ல தான் போகும். அப்ப நம்ம தான் அதுக்கான பிளஸ். நீங்க ஆசைப்படுங்க, எவ்வளவுக்கு ஆசைப்படுறீங்களோ அப்ப அதை தான் நீங்க வந்து பர்ஃபெக்டா எடுத்துன்னு போக முடியும். ஆசைப்படாம எனக்கு இது வேணும் அப்படின்னா அதுவும் வந்து கரெக்டாகவும் போகாது. நீங்க இந்த பிசினஸா இருக்கட்டும் எந்த பிசினஸா இருக்கட்டும் எதுவும் இருந்தாலும் ஒரே இதுவும். அதே மாதிரி பெட்டுங்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து வைக்கிறேன்ல எல்லாமே கையில எடுத்து விளையாடுற மாதிரி எல்லாமே இது பண்ணா அவங்கள வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே பண்ணாது. என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஆசைக்காக அவங்களே கஷ்டப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி அவங்க கஷ்டப்படுற மாதிரி சரி மத்த எதுனா இது ஆகிற மாதிரி அந்த ஆசையும் நம்ம ஆசைப்படக்கூடாது. அந்த ஒரு சிம்பிளான ஒரு இதுதான். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்பதான் அதுவும் நம்ம கூட நல்லாவே இருக்கும், நல்லா பாண்டிங்ல இதுவாகும். அந்த மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்றவங்களை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கங்க, கத்துக்க பாருங்க. எனக்கு வந்து எல்லாம் தெரியும்ன்ற மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. எனக்கே ஒன்றும் தெரியாது, நானே வந்து கத்துன்னு தான் இருக்கேன். எனக்கு இந்த இதுல மட்டும் இல்ல, எனக்கு பார்த்தீங்கன்னா கத்துக்கணும்னு ஆசை எல்லாத்துலயுமே இருக்கும். ஆனா நான் இன்னும் கத்துனேன். என்னோட இது ஒரு ஃபீல்டுன்னு இல்லை, நான் பிகே ப்ராஜெக்ட்னு நிறைய ஃபீல்டுலயே கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் பெட்ஸ்லயும் நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கேனே தவிர இன்னும் நிறைய இருக்கு ப்ரோ. நம்மளுக்கு ஒரு புள்ளி கூட நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கும், அந்த புள்ளியும் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல கத்துக்க பாருங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. ஒரு கட்டத்துல உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். ஒரு கட்டத்துல போறப்ப எனக்கு இப்ப தெரியும் அப்படின்னு நினைச்சாலுமே ஒன்னு நாள் அது தெரியாம தான் போகும். இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு கத்துக்கலாம், இவ்வளவு பையன் கிட்ட இருந்து ஒண்ணு கத்துக்கலாம், இவ்வளவு பெரிய ஆளு கிட்ட இருந்து ஒண்ணு கத்துக்கலாம். நம்ம கத்துக்குனா வைங்களேன் உங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டீங்க. அழகா எனக்கு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாலும் ஃபேஸ் பண்ணிப்பீங்க. எனக்கு லாபமோ இப்போ ஒரு பிசினஸ் பண்றீங்க, லாபம் வந்தா யார் எடுத்துப்பா? நம்ம தான். நஷ்டம் வந்தா யார் எடுத்துக்க? நம்ம தான். அதே மாதிரி கஷ்டம் வந்தாலும் ஏத்துக்குங்க, சந்தோஷம் வந்தாலும். கஷ்டம் எவ்வளவு படுறீங்களோ அதுக்கப்புறம் சந்தோஷம் தெரிய ஆரம்பிச்சோம். அதே மாதிரி நெகட்டிவ் வந்து இதெல்லாம் சால்வ் பண்ணும். இப்போ நம்ம கிட்ட என்கிட்டயே நிறைய ப்ராப்ளம் இருக்கு ப்ரோ. நான் வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கஸ்டமர் கால்லாம் அட்டன் பண்ணணும்னு நினைப்பேன், அட்டன் பண்ணி தான் இருக்கேன். ஆனா ஒரு கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ணும்போது அந்த டைம்ல அட்டன் பண்ண முடியல. அப்ப அவங்க பத்தியில நான் வந்து ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் இல்லாத பர்சன் ஆயிடுவேன், இவங்க மத்தியில நான் ரெஸ்பான்ஸ் உள்ள பர்சன் ஆயிடுவேன். அப்ப நான் வர்றவங்களை வந்து நான் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க முன்னாடி நான் போன் எடுத்து பேசணும், இவங்களுக்கு டிஸ்ரெஸ்பாண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி அதையும் நான் வந்து சரி பார்த்தீங்கன்னா பாப்பேன். அப்ப என்கிட்டயும் குறை இருக்கு, அந்த குறைய வந்து சரி பார்த்தீங்க தான் நான் போகணும். என் பிசினஸ்ல வந்து நிறைய நான் சரி பார்த்தீங்க தான் போகணும். அது மாதிரி சரி பார்த்தீங்க தான் இருக்கேன், இன்னொன்னு எல்லாமே சரி பார்த்தீங்க. ஆனாலும் அப்படி ஆகுது, அதனால அதையும் நான் வந்து எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இல்ல எனக்கு இப்படி ஆகுதுப்பா அதனால நீங்க வந்து இப்படிதான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. என் மேல இருக்க தப்பு நான் எடுக்கிறேன், ஆனா எடுத்துக்கணும்னு நான் பண்ணிதான் இருக்கேன். அப்படின்னு தான் ஆயிடுது. அதனால 2-3 நம்பர் வச்சிருந்தாலுமே கஸ்டமர் அட்டன் பண்ணாலுமே உங்களுக்கு பிடிக்கிறதே பெரிய கஷ்டமா தான் இருக்கு. அதான் பண்றது ப்ரோ. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் தனியா இருக்கு, அது ஷாப் தனியா இருக்கு, குடோன் இருக்கு, எல்லாமே நான் பாத்துன்னு இருக்கேன், எல்லாரும் சப்ளை பண்ணேன். நீங்க அதுக்கு தான் நான் சொல்றேன், வந்து நான் கூப்பிடுறேன் கடைக்கு வந்து டேரக்டா கடையில வந்து எடுத்துக்கங்க, நீங்க வந்தே எல்லாமே இது பண்ணிக்கங்க அப்படின்னு நான் கூப்பிடுறேன். ஏன்னா நீங்க என்கிட்ட கேட்கறது உங்களுக்கு பிடிச்சது நீங்க எடுத்துன்னு போயிடலாம், பிடிச்சது நீங்க எடுத்துக்கங்க. இல்ல எனக்கு வந்து போப்பா சரி வந்து போனாலே போதுன்னா வந்து போங்க, வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு போலாம், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. என்னோட வீடியோ பாக்குற எனக்கும் ரொம்ப தெளிவாயிருச்சு. ஓகே, பாக்குற வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம ஷாப்போட அட்ரஸும் நம்பரும் சொல்லுங்க ப்ரோ. ஒன்றுமே இல்லை ப்ரோ, நீங்கள் காமனாக பிகே பெட் பேரடைஸ்னு கூகுளில் சர்ச் பண்ணாலும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் ப்ரோ. அதை தவிர்த்து நீங்கள் வந்து சென்னை
எர்க்கஞ்சேரி ஐ ரோடு ப்ரோ. நியர்பை மூலக்கடை இருக்குன்னா மூலக்கடை எர்க்கஞ்சேரி சிக்னல் நடுவுல இருக்கும். ஐ ரோட்லயே இருக்கும். ஷாப் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ப்ரோ. ஏன்னா வந்து நம்ம பெட் ஏரியா வச்சிருந்தா நம்மள இண்டிவிஜுவலா வச்சிருக்கோம். ஏன்னா கீழே வைக்கிறதோட மேல இருந்து அவங்களுக்கும் கொஞ்சம் சேஃபா இருக்கு. ஏன்னா இது வந்து ஐ ரோடுன்றதுனால நான் வந்து ரொம்ப வண்டி போற இதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் நாய்ஸ் பொல்யூஷனு அந்த மாதிரி ஏர் பொல்யூஷனுக்காக தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வச்சிருக்கேன். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லயே வந்து நீங்க மேல ஏறி வராம தான் இருக்கும். வந்து நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். எது இருந்தாலுமே எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எத்தனை நாள் ப்ரோ ஓபன் ஆகும் ப்ரோ? கடை வந்து வெட்னஸ்டே மோஸ்டா இருக்காது ப்ரோ. ஏன்னா நானும் பாத்தீங்கன்னா எல்லா நாளும் ஓபன் பண்ணி எப்பனா ஒரு நாள் எதனா ஒரு வேலை பர்சனல் ஒர்க்னாலுமே அந்த டைம்ல இதுவும். மற்றபடி மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் இருக்கும். வெட்னஸ்டே மட்டும் சில வாட்டி மட்டும் பாத்துக்கோங்க, கூகுள்ல பார்த்து ஓப்பன்ல க்ளோஸ்ல. டைமிங்கு மார்னிங் 10, அதான் ஒரு 10 o'clockனு வச்சுக்கோங்க. 9 o'clock ஓப்பன் பண்ணுறதா பார்ப்போம். 10 o'clock டு நைட்டு 9 o'clock வரைக்கும் இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி எது இருந்தாலும் நீங்க லாங்ல இருந்து வரீங்க அப்படின்னா ஒரு கால் பண்ணிட்டு கூட வரதா வாங்க. இல்ல ஒரு 2 நம்பர் இருக்கு. நீங்க பிகே பெட் பாரடைஸ் சர்ச் பண்ண ஒரு நம்பர் இருக்கு, என்னோட நம்பர் இருக்கு. நான் 2 நம்பரும் தரேன். 2 நம்பரும் போட்டுறேன். அதுலயே நீங்க எடுத்துக்கங்க. நான் நம்பர் இப்ப சொல்றேன். 8666262991. இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா 7603850856. இது 2 நம்பர் இருக்கு. நீங்க உங்களுக்கு இதுலயே கொடுத்துருவேன். கார்டு இது பண்ணா அதுல இருந்து நீங்க கால் பண்ணி ஏத்துங்க. இல்லையா கூகுள்லயே ஓப்பன்ல க்ளோஸ்ல இருக்கான்னு பார்த்துட்டு வந்து ஏத்துக்கங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்டா இருக்கட்டும், எக்ஸசைஸா இருக்கும், எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டும் உண்டு. நம்ம எது ஒரு சின்ன பொருளா இருக்கட்டும் பெரிய பொருளா இருக்கும் எல்லா இடத்துக்கும் அவங்க வர முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு அனுப்புவோம். ஆனா தனியா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஏன்னா பெட்டுன்றது பார்த்தீங்கன்னா லைவ் ஐட்டம் அனுப்பும் போது அவங்களுக்கு தனியா சார்ஜ் நம்ம கட்டி தான் ஆகணும். அது நீங்க ஏற்றுக்கணும். அந்த இது மட்டும். ஓகே ப்ரோ. ஓகே, எல்லாமே வந்து பர்ஃபெக்டா சொன்னீங்க. நம்ம வர கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நம்ம வியூவர்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து பிரைஸ் கொஞ்சம் கம்மியா வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நான் சொன்னல என்னோட ப்ராடக்ட் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்ல. மற்றவங்க ரிசர்ச் வந்தாலே ஏத்துப்பாங்க. ஏன்னா இவங்களுக்காக தான் நான் எடுக்குது. இப்போ நீங்களா எப்படி நீங்க பண்ணி உங்க வியூவர்ஸ்க்காக நீங்க வந்து இந்த இடத்துல தேடி நீங்களும் ஒர்க் பண்றீங்க. இந்த இடத்துக்குலாம் தேடி என்னோட வியூவுக்கு நான் கொடுக்குறேன், என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் பண்ணுறது தேடி பண்றீங்க. அப்போ உங்க சப்ஸ்கிரைபருக்கு இடன் ஸ்பாட்லாம் தேடி எடுத்து நீங்க இங்க போய் வாங்க கம்மியா இருக்கலாம் சொல்லி தரீங்களா? அப்போ அவங்களுக்கு அதுதான் ட்ரீட்டே. வந்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டு போய். ஓகே, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.